Good morning students. Coordinate geometry lesson exercise 5.4 12th sum பார்க்கலாம். Find the equation of straight line through the point of intersection of line 8x plus 13y 8x plus 3y is equal to 18, 4x plus 5y is equal to 9 and bisecting the line segment joining the point 5, minus 4 and minus 7, 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும்னா டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாகவும் அதே போல் இந்த டூ பாயிண்ட்ஸ் உடைய பைசெக்டில் மூவ் ஆகிற லைன் பைசெக்ட் மீன்ஸ் மிட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ மிட் பாயிண்டில் வழியாக மூவ் ஆகிற லைனும் ஸோ இந்த லைன் தான் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த லைன் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணணும் ஃபைன் பண்ணணும் ஓகேவா. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம் டூ பாசிபிள்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டும் ஃபைன் பண்ணலாம் ஆர் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டும் ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை ஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் வந்து ஃபைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஓகே given the required equation of straight line through the point intersection of the line 8x plus 3y is equal to 18, 4x plus 5y is equal to 9 and bisecting the line segment joining the point 5, minus 4 and minus 7, 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே we have to find required straight line equation. So first I find intersection of straight line, intersection point of straight line. So first point வந்து 8x plus 3y is equal to 18 இருக்கும். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைட் நீங்கள் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணுறப்போ minus 18 is equal to 0. ஸோ equation 1. செகண்ட் லைன் is 4x plus 5y is equal to 9 இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா minus 9 is equal to 0. equation 2. So next we have to solve equation 1 and 2 by cross multiplication method. So solve equation 1 and 2 by cross multiplication method. So x, y, 1. First we have to write coefficient of y constant, coefficient of x and coefficient of y. So compare பண்ணிங்கன்னா coefficient of y வந்து பார்த்தீங்கன்னா 3, 5 constant minus 18 minus 9. x உடைய வேல்யூஸ் coefficients வந்து பார்த்தீங்கன்னா 8, 4. y உடைய coefficients 3, 5. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் லைன் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இந்த டாட் போட்டது மல்டிப்ளை பண்ணணும். டாட் போட்டது மல்டிப்ளை பண்ணால் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும் ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ப்ளஸ் அண்ட் மைனஸ் 3 9s are 27, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பட் ப்ளஸ் அண்ட் ரைட் பண்ணணும். 5 into 18 90 is equal to y divided by ப்ளஸ் அண்ட் மைனஸ் 18 into 4 72, ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட் ப்ளஸ் அண்ட் ரைட் பண்ணுங்கள். 9 into 8 ப்ளஸ் 78 is equal to 1 divided by 8 5s are 40. ஸோ ப்ளஸ் 12 வரும் பட் மைனஸ் 12 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுங்கள். எக்ஸ் டிவைட் பை 90லேருந்து 27 சப்ரைட் பண்ணுங்கள் 63. ஸோ எக்ஸ் பை 63 is equal to y by 0 is equal to 1 by 28 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸையும் கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணுங்கள், அடுத்து ஒய்யும் கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே so x by 63 is equal to 1 by 28, y by 0 is equal to 1 by 28. So cross multiplication எடுங்க. Therefore x is equal to 63 by 28. Next anything into 0 is equal to 0. So y is equal to 0 ஓகேங்களா. ஸோ x is equal to 63 by 28 இருக்கும். இதை நம்ம வந்து 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 7ஆல் டிவைட் பண்ணால் 9 times வரும், 28 வந்து 4 times வரும். ஸோ therefore x is equal to 9 by 4. therefore the intersect point x, y is னு ரைட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே ரைட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. x, y is னு ரைட் பண்ணாலும் ஓகே, ஆர் ஜென்ரலாக அப்படியே ரைட் பண்ணாலும் ஓகே. is 9 by x வேல்யூ 9 by 4, 0. இதை நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணணும். சப்போஸ் மாற்றி ரைட் பண்ணிட்டீங்கன்னா மீனிங் மாறிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் the midpoint of segment joining the points 5, 4 and 7, 6. ஸோ இது வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ here x1 5, y1 minus 4, x2 is minus 7, y2 is 6. ஸோ மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது ஃபார்முலா நமக்கு தெரியும். we know that midpoint of x, y is equal to midpoint of x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So next we have to apply x1 y1 x2 y2. 5 plus minus 7 by 2 minus 4 plus 6 by 2 plus and minus. So midpoint of 5 minus 7 by 2. ஸோ 6லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 by 2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே போல் 5லேருந்து minus 7லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -2 by 2 வரும், 2 by 2 எலிமினேட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ
minus 1 plus 1 வரும். Therefore midpoint of x comma y is midpoint of minus 1 comma 1. Therefore midpoint of line segment joining the points 5 comma minus 7 minus 4 and minus 7 comma 6 is m of minus 1 comma 1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு இன்டர்செக்ட் பாயிண்ட் வந்து ஃபைன் பண்ணிவிட்டேன், அடுத்தது மிட் பாயிண்ட் வந்து ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த நம்ம ரிக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைனே வந்து எதில் மூவ் ஆகுதுன்னா மிட் பாயிண்ட் வழியாகவும் அதே போல் வந்து இன்டர்செக்ட் பாயிண்ட் வழியாகவும் தான் மூவ் ஆகுது. அப்போ 2 பாயிண்ட்ஸ் இருந்தாவே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. ஓகேங்களா? அதை அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி இப்போ நம்ம வந்து ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? required straight line equation அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ required straight line equation வந்து 2 பாயிண்ட்ஸில் மூவ் ஆகுது. ஸோ 2 பாயிண்ட்ஸில் மூவ் ஆகிறதுனால 2 பாயிண்ட்ஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். we know that the equation of straight line passing through the point 2 points x1 comma y1 and x2 comma y2 is y minus y1 divided by x2 minus x1 is equal to x minus x1 divided by x2 minus x1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். the required straight line passing through the points 9 by 4 comma 0 and minus 1 comma 1 is. ஸோ இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் நீங்கள் ரைட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் மட்டும் ரைட் பண்ணிவிட்டு we know that போட்டு y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1 ரைட் பண்ணிவிட்டு இம்ப்ளைஸ் போட்டு அடுத்து இந்த ஸ்டெப் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களால் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் ஈக்குவேஷன் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் x1 y1 அந்த சைடில் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹியர் x1 is equal to 9 by 4 comma y1 is equal to 0. next x2 is equal to minus 1, x1 is equal to 1. இது சைடில் ரைட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம், காப்பி அடிச்சுட்டு இதிலேருந்து அப்படியே இம்ப்ளைஸ் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஸ் y minus y1 வந்து 0 by y2 வந்து பார்த்தீங்கன்னா சாரி திஸ் இஸ் y2 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 minus 0 is equal to x minus x1 9 by 4, x2 வந்து minus 1. ஸோ minus 9 by 4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ y minus 0 y 1 minus 0 1 is equal to கிராஸ் மல்டிபிகேஷன் எடுங்க 4x minus 9 by 4 இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் எடுங்க minus 4 minus 1 into 4 minus 4 minus 9 by 4. ஸோ இந்த 4 எலிமெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் y டிவைட் பை 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. y is equal to 4x minus 9 by minus 13 வரும். minus 13 கிராஸ் மல்டிபிகேஷன் எடுத்திங்கன்னா minus 13y is equal to 4x minus 9. நிறைய பேர் வந்து தப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த மல்டிபிளாக இருக்கிறப்போ சைன் மல்டிபிளாவோ டிவைடாவோ சேஞ்ச் ஆகிறப்போ சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே வந்து அடிஷன் சப்ராக்ஷனாக இருக்கிறப்ப தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சைன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. minus 13y is equal to 4x minus 9. ஸோ சைன் y வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது, அதனால் எக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதனால் y மட்டும் இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ 4x ப்ளஸ் 13y மைனஸ் வந்து ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் 13y மைனஸ் 9 is equal to 0. Hence the required straight line equation the required straight line equation is 4x plus 13y minus 9 is equal to 0 அப்படின்னு சொல்லி இதோடு நம்ம இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் சம்ஸ் முடியுது. அடுத்து யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் எக்ஸசைஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இல்லை எக்ஸாம்ஸ் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே தேங்க்ஸ்.